ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வாழைப்பூ அடை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 புடி கடலைப்பருப்பு, 1 புடி துவரம்பருப்பு, 1 புடி கருப்பு உளுத்தம்பருப்பு, உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய். அதாவது இது 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்குள்ள வாழைப்பூ. இது ஒரு சின்ன பூங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த அரிசி மற்ற பருப்பு எல்லாத்தையும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இது 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்தது பார்க்கலாம் என்ன பண்ணணுங்கிறத. இப்போ பாருங்கள், அந்த அரிசியும் மிளகாவையும் அரைச்சிக்கிட்டேன் தனியாக. அதை தவிர அந்த பருப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா பருப்பையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக காமிக்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த கலவையில் கொஞ்சம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் பதம். இப்போது இதை நான் ஊற்றுறேன். கல் போட்டுட்டேன். சின்னதாக ஊற்றி அழகாக எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கனமாக நான் எழுதுகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய் ஒரு சுட்டு விட்டு எல்லா இடக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வாழைப்பூன்றதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் அதை எடுக்கணும். இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கமும் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதில் அந்த வாழைப்பூவோட துவர்ப்பு ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நெய், நாட்டு சர்க்கரை, தயிர், தேங்காய் சட்னி, இது எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.